மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் கூடிய விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தனது வேட்பாளர்களை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக வசம் 4 மாநிலங்களவை உறுப்பினர் இடம் இருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒன்று தேமுதிகவுக்கும் மற்றொன்று காங்கிரசுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களவை உறுப்பினர் யார் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. திமுக தனது வேட்பாளர்களை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியிடப் போகிறார்கள். அந்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். வரக்கூடிய மாநிலங்களவையில் தேர்தலுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் 4 இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 இடங்களில் ஒரு இடத்தை தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போல தேமுதிகவிற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எம்பியாக இருந்த திருச்சி சிவாவிற்கும் அதே போல புதிதாக இந்த முறை கான்ஸ்டன்டைன் ரவிச்சந்திரன் ஆகியோரின் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று திமுகவின் பெயர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தொடர் பேச்சுவார்த்தை என்பது இழுபறியில் நீட்டித்து வந்த நிலையில் தான் இந்த பெயர் பட்டியல் வெளியிடுவதற்கான அந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது காங்கிரசுடனான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 இடங்களில் போட்டியில் இருப்பதாகவும் அதே போல ஒரு மாநிலங்களவை இடம் என்பது காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வேட்பாளர் யார் என்பதை அகில இந்திய காங்கிரஸ் தான் உறுதி செய்யப்படும் என்று செல்வபிறந்தகை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை திமுக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சிவாவும் அதே போல கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும் போட்டியிட இருப்பதாக திமுக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் நாளை வேட்புமனு தாக்கல் என்பது செய்ய இருக்கிறார்கள். வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக திமுக சார்பில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஷெலினா, திமுக தரப்புல இருந்து ஏற்கனவே வெளியான அறிவிப்புல ஒரு புது முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் புதுமுகமா அறிமுகமாயிருக்காரு. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை தேர்வு செய்வதற்கான என்ன காரணம், எதற்காக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, ஏதேனும் பேசப்படுதா? அதாவது தொடர்ச்சியாகவே திமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து திமுகவில் உழைத்து வருபவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் பொது மேடையிலும் அதே போல பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக அந்த கருத்தை தான் முதலமைச்சர் தெரிவித்து வந்தார். திமுகவில் தொடர்ச்சியாக கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளில் அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கான உழைப்பை அங்கீகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதே போல மாநிலங்களவை தேர்தலாக இருந்தாலும் புது முகத்திற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில் ஒரு இடத்தை தான் கூட்டணி கட்சிக்கு வழங்குவதாக முதலாவதாக தெரிவித்திருந்தார்கள். 2 இடங்களில் பழைய முகங்களை நிறுத்திட்டு ஒரு இடங்களில் புது முகங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்ததால் அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோருக்கு ஒரு இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தலைமை கழக நிர்வாகியாகவும் பல்வேறு பொறுப்புகளிலும் திமுகவில் முக்கிய பங்காற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவருக்கு தற்பொழுது எம்பி பதவி என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைமை கழகம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. புது முகங்களும் அதே போல கட்சியில் தொடர்ந்து உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 16ஆம் தேதி சட்டமன்றத்தில் இதற்கான தேர்தலும் நடைபெற இருக்கிறது. போட்டியின்றி இவர்கள் தேர்வாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் வேட்பாளர்கள் பட்டியல் என்பது திமுக வெளியிட்டிருக்கிறது.
தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக அடுத்தடுத்து கூட்டணி கட்சியுடனான வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, கட்சியில நீண்ட நாட்கள் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வந்து தேமுதிகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். அப்படி பார்த்தா இப்போ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதனால நீண்ட நாட்களாக திமுகவிலேயே இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள், அடிப்படை தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படாதா? ஓகே, கூடுதல் விவரம். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் கூடுதல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தங்களது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக திருச்சி சிவா மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல புதுமுகமாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடப் போகிறார். அதற்கான அறிவிப்பு தற்பொழுது திமுக தலைமை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.